அறுசுவைகளில் தமிழ் மொழி என்ன சுவையோ நான் அறியேன். அதேபோல தமிழ் மொழியில் நீங்கள் அறியாத வார்த்தைகள் எத்தனையோ. வாருங்கள் அறிந்து கொள்வோம் இன்றைய மொழி அறிவோம் பகுதியில். சுனை, சுனை, சுண்ணம், சுண்ணம் இந்த சொற்களை நாம் உச்சரிக்கும் போதே தன்னகரத்திற்கும் ரன்னகரத்திற்கும் நம் நா பயணப்பட்டு வருவதை நாம் பார்க்கலாம். அப்படி இருக்க இந்த மயங்கொலி சொற்களுக்கு என்ன பொருள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? அதைத்தான் இன்றைய மொழி அறிவும் பகுதியில் சொல்கிறார் நிரஞ்சன் பாரதி. சுனை என்ற சொல்லுக்கு கூர்மை, அறிவு, சுரணை, வெண்மையாக இருக்கும் சிறு முள்தினவு ஆகிய பல பொருள் உண்டு. சுனை என்றால் மலையில் இயல்பாக அமைந்த ஒரு நீர்நிலை என்று பொருள். சுண்ணம் என்பதற்கு வாசனை பொடி என்று பொருள். சிந்துர சுண்ணம் சேர்ந்த மேனிகள் என்று சிலப்பதிகாரத்தில் பாடுகிறார் இளங்கோவடிகள். இதில் இருந்து சுண்ணம் என்பது நம் மேனி அழகுக்காக பயன்படுத்தப்படும் ஒரு வகையான வாசனை பொடி என்பது தெளிவாகிறது. சுண்ணம் என்ற சொல்லுக்கு சுண்ணாம்பு, பூஜ்யம் என்ற இரு பொருள் உண்டு.